உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். கிராமங்களை, அதன் தொன்மையை, அதன் அழகை அடையாளப்படுத்துகிற, மற்றவர்களுக்கும் காண்பிக்கிற ஒரு பணியாக தடயம் தன்னுடைய பயணத்தை கிராமங்கள் தோறும் முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் இம்முறை நாங்கள் பார்க்க போகிற கிராமம் வவுனியாவில் உள்ள நொச்சிக்குளம், அதாவது கோதண்டர் நொச்சிக்குளம் என அழைக்கப்படுகிற ஒரு பழம்பெரும் கிராமம். இக்கிராமம் வவுனியா நகர் பகுதியிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் வரையான தூரத்தை கடந்து அமைந்துள்ள ஒரு கிராமமாகும். காடும் காடு சார்ந்ததும் வயலும் வயல் சார்ந்ததுமான நிலப்பரப்பை கொண்டிருக்கிற இந்த கிராமம் பாரிய நில அளவுகளை கொண்டிருக்கிறது. இக்கிராமத்தில் மக்கள் விவசாயத்தை தங்களுடைய தொழிலாக வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறார்கள். நெற்செய்கை செய்கின்றனர். கால்நடை வளர்ப்பு இங்கு மிக முக்கியமான ஒரு தொழிலாக மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது ஆடு மாடுகளை வளர்ப்பதற்கான நிலப்பரப்பும் அதற்கேற்ற உணவு தேவையும் அங்கிருக்கின்ற போதும் முற்றுமுழுதாக அப்படியான ஒரு சுயதொழிலை முன்னெடுத்து வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்த முடியாத அளவிற்கு அவருடைய பொருளாதாரம் மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. போக்குவரத்து வசதி மிக குறைவாக இருக்கிறது. இருப்பினும் அந்த மக்கள் அன்றாட வாழ்வை தங்களுடைய சொந்த உழைப்பின் மூலம் அன்றாட வாழ்வை மிக எளிமையாக நகர்த்தி கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறார்கள். அதிகம் நோய்களற்ற, அதிகம் ஆடம்பரங்களற்ற, வெள்ளை மனம் கொண்ட கிராமத்து மக்களாக இருக்கிற அந்த மக்களோடு நாங்கள் உரையாடி இருக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை பற்றி கேட்டிருக்கிறோம். அங்கிருக்கிற ஆலயங்களுக்கான தேவை அல்லது அவற்றை மேலும் புனரமைக்க வேண்டிய அவசியம் பற்றியெல்லாம் அந்த மக்கள் உரையாடியது, தடயத்தோடு உரையாடி இருக்கிறார்கள். அந்த காணொளிகள் உங்களுக்காக.
அண்ணா வணக்கம். இது இது என்ன கோயில்? இது வந்து கண்ணகியம்மன் கோயில். வற்றாப்பள கல்லுறுப்பு அதுன்ற ஒரு கிளை தான். இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 60 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு கோயில். அப்படியா? அப்போ நாங்கள் அதை வந்து கட்டி முடிக்கணும்னு எங்களுக்கும் ஒரு ஆவா. அவர் தான் பூசாரியார் இருக்கிறார். அவர் இருக்கிற காலத்தில் நாங்கள் கும்பாசம் செய்து பார்க்கணும்ன்ற ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு பூர்வீக வரலாறு ஏதாவது இருக்குதோண்ணா? வரலாறு வந்து அவர் பூசாரி, அவருக்கு ஆலயத்து உசாருக்கு தெரியும். அதை கொண்டு தொடர்பு கொண்டா அவர் முழு விவரமும் சொல்லுவார். சரி சரி சரி. அப்ப இது அந்த அம்மன் கோயில் ஸ்ரீ கண்ணகி. இதோட சார்ந்த கோயில்கள் வேற ஏதாவது? கல்லிருப்பு இருக்குது, அதோட பொற்கோயில் இருக்கு. கண்ணகி பொற்கோயில் எங்க இருக்குது? இங்க ஓமந்த வண்ணாங்குளம் சரி சரி இருக்கு. மற்ற வற்றாப்பள கண்ணகி அம்மன் அதெல்லாம் சார்ந்தது. சரி சரி. எல்லாமே அந்த கண்ணகி அம்மன் இருந்து வந்த கோயில். சரி சரி, நல்லது அண்ணா. உங்களோட பேர் என்ன? சண்முகராசா. இது வந்து கோதண்டர் நோச்சி குளத்துல. நீங்க இந்த கோயில என்ன பரிபாலகரா இருக்கிறீங்களா? நீங்க இப்ப தற்போது நான் ஆலய தலைவரா இருக்கிறேன். ஆலய தலைவர் அவர் போயிட்டார். சரி நான் சரி சரி, நல்லது அண்ணா. நன்றி நன்றி நன்றி. இந்த கோயில் இப்ப எத்தனை வருஷமா கட்டி இருக்குது அண்ணா? இப்ப கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 7-8 வருஷமா கட்டின குறையிலே கிடக்குது. இதுதான் நீங்க மக்களோட பங்களிப்புல கட்டி இருக்கிறீங்க? மக்களோட பங்களிப்பு, மற்ற அரசாங்கம், பார்லமெண்ட் உறுப்பினர் ஒரு சில பேர் கொஞ்சம் காசு தந்தது. அது மூலமாக நாங்கள் கொஞ்சம் தந்தது. அதால கட்டி இப்போ இந்த அளவு மேற்கொண்டு கட்ட ஒரு இனியில ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறோம். மக்களோட பங்களிப்பு இருந்து இப்போ இந்த தனியாக அந்த கட்டிடம் வந்து தனியாக ஒரு பூசாகாரங்கள் 8 பூசாகாரம் முன் வந்து இப்போ கட்டுப்படுது. இதுவும் விலை முடிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ மொத்தமா நீங்க இவ்வளவு கட்டி முடிய செலவழிச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கிட்ட 50 லட்சத்துக்கிட்ட முடிஞ்சிருக்காங்க. இன்னும் எவ்வளவு நீங்க கும்பாபிஷேகம் செய்து முடிக்கிறதா எவ்வளவு செலவாகும்? 30 லட்சம் இருந்தா நாங்கள் இதை கும்பாசம் செய்து நிறைவேற்றுவோம். மக்களோட பங்களிப்பு தான் எங்களுக்கு கூடுதலா இருக்குது. நீங்க புலம்பெயர் உறவுகள்கிட்ட என்ன நீங்க கேட்கிற உதவியா? புலம்பெயர் உறவுகளும் சில பேர் எங்களோட உறவுகள் 1-2 பேர் உதவி செய்திருக்கணும். அதுகளும் செய்து சில செய்திருக்கணும். இப்ப மிச்சாக்களுக்கு சேர்ந்து கொஞ்சம் இந்த காசை தந்தா நீங்க இந்த கோயிலை நிறைவு செய்வீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா அப்படியே இருக்கு. இழுவட்டு கொண்டே போகுது. நிதி பற்றாக்குறையால. சரி சரி. இந்த கோயில் உண்மையில நிறைவு பெற்றா கூட ஊருக்கு நல்லது. ஊருக்கு நல்லது. அதுதான் அதுக்காக தான் நாங்களும் பாடுபடுறோம். அதுக்காக தான் இந்த கோயிலையும் நாங்கள் வேண்டிக் கொள்றோம். முன்னுக்கு வரவணுமாண்டாக்கான்னு நாங்கள் இருக்கோம். ஒரு கோயில் ஊருக்குள்ள இருக்க கூடாது. இப்படி இருந்தா குறையில இருந்தா ஊருக்கும் சரியில்லை, நாட்டுக்கு அப்படி இல்லை, கிராமத்துக்கும் பிரச்சனை. சரி சரி. ஏதோ மக்கள் இந்த அளவு 50 லட்சம் மக்கள் வந்து இப்போ ஒரு 10 லட்சம் இந்த பரவல் வளர்த்ததுனால இப்போ கொஞ்சம் நாங்கள் தண்டது. சரி, அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர் உறவுகள் உங்களுக்கு இந்த இதை செய்வீனமா? சரி சரி. இந்த கோயில் தானே, கோயிலை நிறைவு செய்து தரதுக்கான இதை கொஞ்சம் ஒவ்வொரு அமைப்புகளா சேர்ந்து செய்தா கூட செய்யலாம் தான். சரி, நன்றி நன்றி. வலையொலித்தளத்துல போடுவோம். நாங்க எங்கட தடயம் வலையொலித்தளத்துல போடுவோம். தடயம் சரியோ? தடயம். உங்களோட கோரிக்கை யாரோ ஒரு புலம்பெயர் உறவுகள் இதை செய்வீங்க. சரி, நன்றி நன்றி நன்றி. நான் சொன்னேன் 5ஆம் எழுத்துண்டு மகனு. இது என்ன பலகாரம்? இது பசுப்பால்லையா? தெரியாது. பால் ரொட்டி என்ன நாங்க அரிசி மாவில தானே செய்யறோம். இல்ல தெரியாது. செல்லத்துல மாமியார் நாங்கள் பால் ரொட்டி வணக்கம். நாங்கள் தடயம் வலையொலித்தளத்திலேருந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு உதவி தேவை என்று நீங்கள் சொன்ன அந்த கோரிக்கைக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன உதவி தேவை? நாங்கள் 2 பேரும் தான் இப்போ தனியாக இந்த வீட்டில் இருக்கிறோம். பிள்ளையாள் 3 பேர் மாதிரி பண்ணிட்டுனோம். பிள்ளையா இழந்துட்டு வந்த நாங்கள் அங்கே இருந்து. இழந்துட்டா யுத்தத்திலையா? யுத்தத்தால் இழந்து வந்தோம். மாவீரரா?
ஓ சொல்லுங்க நீங்க உங்களோட ஓ மகன் பேர் எல்லாம் சொல்லலாம். அவற்ற மனோகரன் பேர் மனோகரன் வினோதரன். அவருக்கு அங்கத்திய பேர் அங்கத்திய பேர் செந்தமிழ் செல்வன். செந்தமிழ் செல்வன். எத்தனையாம் ஆண்டு வீரச்சாவங்க? 2009 12ஆம் மாதம். எந்த எங்க நடந்த பாரதிபுரம். வீரச்சாவு? மற்ற பிள்ளைகள் மற்ற பொம்பளை பிள்ளை வீட்டில் இருந்தாப்புலையே நாங்கள் அங்கங்கே போய் வைக்கிறோம். காயப்பட்டவா 2வது மகள், மூத்தவரும் காயப்பட்டவர். அவர் தடுப்புல தடுப்பால வந்து கல்யாணம் செய்திருக்கார். மற்ற நாங்கள் தனியே இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி அடுத்த உழவெல்லாம் குடி தண்ணி எல்லாம் போகிறோம். நாங்கள் ஒரு குழாய் கிணறு 2 பேரும் மேலாக எனக்கு கேட்பப்பை எடுத்தாச்சு கேன்சர் எடுத்ததால இப்போ 2 பேரும் ஏலாவாளியாக்கள் கிணத்துக்கு தண்ணி அடுத்த உழவுக்கு போயெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அதே தந்து எது மாதிரி வேறு உதவி ஏதோ ஒரு மாட்டை கண்ண தந்தங்களை ஒரு இதுக்கு வந்தால் நாங்கள் இருந்து 2 பேரும் ஜீவிச்சு கொள்வோம். பிள்ளைகள் ஒரு சுய தொழில் ஏதாவது ஒன்றும் தேவை. மற்றொரு குழாய் கிணறு தேவை. உங்களோட இடத்தை சொல்லுங்க. கோதண்டம் இது நீங்க இடம்பெயர்ந்து இங்க கோதண்டம் நோச்சிக்குளத்திலே இருக்கிறீங்களா? இல்ல இடம்பெயர்ந்து போயிருந்து அங்கால வன்னியில இருந்து யுத்தத்தால பாதிக்கப்பட்டு தான் இங்க வந்தோம். வன்னியில இருந்து புதுக்குடியிருப்பு 7ஆம் வட்டார பேருந்து வந்து செட்டிக்குளம் முகாமில் இருந்து உங்களுக்கு அரசாங்கத்தால இந்த கிணத்து இது ஒன்றும் வரையில? இல்ல அரசாங்கத்தால ஒரு உதவியும் கிடைக்கல. உங்களோட கிராமத்துக்கு குழாய் கிணறு இதுகள் யாரும் இந்த அமைப்புகளும் செய்து கொடுக்கல? அமைப்பு தனிப்பட்ட ரீதியில செய்து கொடுத்து உங்களுக்கு கிடைக்கல. நீங்க இந்த உதவிய புலம்பெயர் உறவுகள்கிட்ட தான் கேட்கறீங்க. நானும் அங்கால வேலை செய்து இந்த இந்திய பாதுகாப்பும் இல்லாம போயிட்டு. நீங்க எங்க வேலை செய்யறீங்க? புதுக்குடியிருப்பு நிர்வாக சேவையில். சரி, அப்ப போராட்ட காலத்துல நிறைய பங்களிப்பு செய்து நிச்சயமா உங்களுடைய இந்த கோரிக்கை நாங்கள் புலம்பெயர் உறவுகள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். யாராவது ஒரு களுங்கொட்டை அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த உதவியை செய்வேன். சரி, நீங்க ஒரு போராட்ட காலத்துல மண்ணுக்காக நீங்க உதவி செய்திருக்க ஒரு மகனை கொடுத்திருக்கிறீங்க மாவீரர். அது முழுமையான வேலை செய்திருக்கியா? இன்னொரு மகனையும் போராளியா இருந்திருக்க. அந்த காலத்துல செய்ய வேண்டிய நீங்க அந்த பங்களிப்பை நீங்க வன்னியில வாழ்ந்து கொண்டு செய்திருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு யாரோ ஒரு புலம்பெயர் உதவி செய்வேன். ஏன்னா அவைய தனி நிலத்துல உழைச்சு கொண்டு இங்க உதவி செய்யறதுக்கு தான் அவைய கஷ்டப்பட்டு உழைச்சு இங்கதான் செய்து கொண்டிருக்கோம். இங்க உள்ள மாவீரர் பெற்றோரை கவனிக்கிறதுல நிறைய பேர் அக்கறையா இருக்கணும். அப்ப உங்களுக்கு அந்த உதவியை யாராவது ஒருத்தர் செய்வேன். சரியா? நன்றி. அப்ப நீங்க உங்களோட உடல்நிலையில கவனிச்சு கொள்ளுங்க. நல்லது. நாங்களும் நன்றியோடு நினைச்சு கொள்ள வேண்டாம். ஒரு மகன மாவீரர் இந்த மண்ணுக்கு உங்களுக்கு நாங்களும் நன்றி செலுத்த கடையம் சார்பில் எங்களை நன்றியையும் தெரிவித்துக் கொள்றோம். நன்றி.
என்னதுக்கு நீங்க என்ன நிகழ்வுக்கு செய்யறீங்க? என்ன செய்து கொண்டிருக்கீங்க? கோயிலா? ஆ ஆ. இது என்ன மாசத்துக்கு செய்யற நீங்களா அப்படி ஏதாவது பூசை? ஆ எல்லாருமா சேர்ந்து செய்யற நீங்களா? அதாவது தனிப்பட்ட குடும்பமா நேர்த்தி ஆ சரி 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 செய்யறதா? இது இங்க நீங்களெல்லாம் வேலைகளுக்கு போற நீங்களா அல்லது வீட்டு பணி செய்யறாங்களா? தோட்டங்கள் தோட்டங்கள் செய்யற நீங்களா? ஆ இப்ப என்ன பயிர் வச்சிருக்கிறீங்களா இப்ப? மழை குழப்பி போட்டது. உங்களோட கிராமத்துக்கு என்ன இது என்ன வசதி தேவையான எதிர்பார்க்குறீங்க உங்களோட கிராமத்துக்கு? பாடசாலை யாராவது சமூக அமைப்புகள் பார்த்தா இதை அந்த உதவியை உங்களுக்கு செய்வேணுமா? இது ஒரு பழமையான கிராமம் தானே. இப்படியான கிராமங்கள் முன்னேறினா தான் நாடு முன்னேறும்ன்றது தானே யதார்த்தம். அதனால இப்போ கிராம முன்னேற்றத்தை தான் இப்போ இருக்கிற ஜனாதிபதியும் கொஞ்சம் கிராமங்களை முன்னேற்றத்தில் அவர் முக்கியமான ஒரு இதாக செய்கிறார் தானே. அப்போ இந்த வீடியோ வழியாக பார்க்குற யாராவது புலம்பெயர் உறவுகள் கூட இன்றைக்கு அதைத்தான் செய்யணும். கோயில் எல்லாருமே கஷ்டப்பட்டாக்கள் தான் இருக்கோம். வெளிநாடுகள் அங்கேண்டி இல்ல குறைவான இதுதான். இங்க இருக்கிறார்கள் தான் காசு சேர்த்து கட்டுனது. அதுக்கு மேலே தேவைப்படுறதால உபாசம் செய்ய வழியெல்லாம் கோயிலோ உபாசம் செய்யலாம். அதாவது கிராமத்துல ஒரு கோயில் அப்படி இருக்கிறது உங்களுக்கு அது ஒரு இதா இருக்குதா? அதாவது முதலே சின்ன ஒரு மரத்தடியில இருந்தா நாங்க இப்ப எத்தனையோ காலம் கூடி செய்து கொண்டு வந்தோம். இப்ப அது மாதிரி கட்டி கொண்டு வந்தோம். கொஞ்சம் பற்றாக்குறையா பற்றாக்குறையால குறையில கிடக்கு. குறையில அந்த இதை முடிச்சோம்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. கும்பாசம் செய்ய கொஞ்சம் சரி புண்ணியம்னாலும் கிடைக்கும். செய்யறவைக்கு அது சரி. அது கோயில் இதுதானே செய்யறவே அந்த இதை எடுத்துக்கொள்ளலாம். கும்பாசம் செய்ய வழி இல்லாம கிடாக்கு. எல்லாரும் என்ன காணாம வருது காசு. அதாவது உங்களோட நீங்க இந்த தோட்டங்கள் செய்யறதுக்கான எல்லா வசதியும் இருக்குதா உங்களுக்கு? தோட்டங்கள் கொஞ்சம் பைப் லைன் ஆக்கள் தெரிவுகளில் எல்லா இடமும் உருவாடுது. தண்ணி லைன் எல்லா குடும்பங்களுக்கும் தோட்டம் செய்யறதுக்கான வசதி இல்ல. சில பேர்ல குட்டிக்காணியால குழாய் கிணறுகள் வெயில் காலத்துல தண்ணி வராது. அதாலே அந்த சொந்த தொழில் செய்யலாம். கூலி வேலை தான் கூடுதலான ஆக்கள் கூலி வேலை தான் செய்யறீங்க. மாடு வளர்ப்பு இருக்குதோ இங்க? பால் எடுத்து என்ன செய்யணுங்க? ஊருக்குள்ளேயே விநியோகமோ இல்ல பண்ணை? அது பால் வளர்க்குறாக்களுக்கு அது ஒரு லாபமா இருக்குது. அப்ப இன்னும் மாடு வளர்ப்பை ஊக்குவிச்சாலும் செய்யலாம் வேண்டாம். இங்க நிலமுள்ள பிரதேசம் இருக்குதா? அப்ப உங்களுக்கு இப்ப புலம்பெயர் உறவுகள் அமைப்புகள் கூட உங்களுக்கு மாடுகளை ஒரு குடும்பத்துக்கு வாங்கி தந்தா நீங்க வளர்க்க இருக்கு. நல்லதா? அப்ப உங்களோட கிராமத்துக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றகரமான இது வரும். ஆமாம். பார்க்குற புலம்பெயர் உறவுகள் தான் இன்றைக்கு உண்மையிலே அவைகள் அங்கே பனியில் கஷ்டப்படுறது தான் இந்த நிலத்தில் முதலீடு செய்து கொண்டிருக்கணும். அப்படி நிறைய பேர் அப்படித்தான் அங்கே கஷ்டப்பட்டு இங்கே நிலத்தில் வாழ்கிற தங்களோட உறவுகள் நல்லா இருக்கணும். உறவுகள்ன்றது தங்களோட உறவை மட்டும் அவை யோசிக்கிறதில்ல. இல்லை உண்மையிலே இது ஒரு இந்த கிராமத்துக்கண்டு பழைய வரலாறுகள் இருக்கேன்னு. நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு சுபீட்சமான ஒரு எதிர்காலத்துக்கான போராட்ட காலத்தில் நீங்கள் நிறைய பங்களிப்பு செய்தாக்கள் இந்த கிராம ஆக்கள். அப்படித்தானே வரலாறுகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். நல்லது. அதை யாரோ ஒரு புலம்பெயர் உறவுகளோ புலம்பெயர் அமைப்போ உங்களுடைய இந்த கோரிக்கைகளை எடுத்து செய்வீனமா? நன்றி. அப்பா வணக்கம். நாங்கள் தடயம் வலையொலி தளத்துல இருந்து இந்த
நொச்சிக்குளம் கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். ஆ. சொல்லுங்க, இந்த கிராமத்தின் தொன்மை, இந்த கிராமத்துல எத்தனை மக்கள் குடிமக்கள் இருக்கிறீர்கள்? குடிமக்கள் 400. 400. 400 குடும்பம் இருக்குதா இல்லாட்டி 400 பேர்? இல்ல, ஆள் கணக்கு 400 பேர். இங்க என்ன தொழில், பிரதானமான தொழிலா என்ன செய்யறது? கமல் தொழில். கமம் தான் தொழில். வேற தொழில் இங்க தொழில் கூடங்கள் ஏதாவது இருக்குதா? இப்ப இங்க உள்ள ஆக்களுக்கு தொழில் நீங்க வேற இடத்துக்கு போய் தொழில் செய்யறதா? கமத்தை தவிர வேற வேற இடங்களுக்கு போய் தான் தொழில் செய்கிறோம். இது இது இந்த இடத்த என்னன்னு சொல்றோம்? இந்த இடத்துல பேர் சரியா சொல்லுங்க. கோதண்டர் நொச்சிக்குளம். கோதண்டர் நொச்சிக்குளம் வவுனியா மாவட்டத்துல இருக்கு. வவுனியா மாவட்டம். இது வவுனியாவில இருந்து நிறைய தூரம் உள்ளுக்கு இருக்குது. இல்லை உங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் எப்படி இருக்கு? வசதிகள் இப்போ அந்த பஸ் கொஞ்ச நாள் ஓடுனது அதுவும் இல்லை. பஸ்ஸுக்கு போகல நாங்கள் 2-3 மைல் தூரம் நடந்து போய் தான் வருவோம். பேருந்து விரைக்குள்ள சாமான் தட்டுகளோட வந்தால் அதை கொண்டு வர்றதுக்கு வாகனம் போகிற பிடிக்குவோம். அப்படியான பிரச்சனை தான். போக்குவரத்து பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? பிரச்சனை. இங்க தண்ணி நிலப்பாடு என்ன மாதிரி? தண்ணி நல்ல தண்ணியா உங்களுக்கு? தண்ணி நல்ல தண்ணி. சில புட்டி காணிகளில் கிணறு தோன்றா வரும், ஆழத்தில் போகணும், கல் வரும், அப்படி வரும். மற்றபடி தண்ணி நல்லது. கிணறா குழாய் கிணறுகளா? குழாய் கிணறு 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 தான் தோட்டம் செய்கிறதே கிணறு தான் பண்ணிடு. சரி சரி. இந்த இது இந்த இதுக்கு தொன்மையான வரலாறுகள் ஏதாவது இருக்கு உங்களை கிராமத்துக்கு? தொன்மையான வரலாறுண்டா நான் நொச்சிக்குளம் பேர் அப்படி ஒரு கோதண்ட நொச்சிக்குளம் பேர் வந்ததுக்கு காரணம் அளவில் தெரியும் எனக்கு. காரணம்டா 900 கேட்டிருக்கு. அது இப்போவும் கிடாரந்தாண்ட மட்டும் வேண்டாம் சொல்றது. அதுல இருந்து தான் கோதண்ட நொச்சிக்குளம் வந்தது. அதுக்கு முதல் கல்யாணம் முடிச்சு வந்து 58ஆம் ஆண்டு தான் இங்கே வந்தேன் நான். அதுக்கு பிறகு ஆக்கள் சொல்கிறத கேட்டு தான் இந்த பரம்பரையான இடம் இல்லை இங்கே வந்து கல்யாணம் முடிச்சிருக்கு. நீங்க வந்த காலத்துல இருந்து இங்கேயே தான் இருக்கிறீங்களா இல்லை இடம்பெயர்ந்துருக்கு? இல்லை, இடம்பெயர்ந்த பிரச்சனைகள் அங்கே இடம்பெயர்ந்து 2-3 இடத்துல இருந்தது தான். எத்தனையாம் ஆண்டு இடம்பெயர்ந்த நீங்க? இடம்பெயர்ந்தது 99. 99. இடம்பெயர்ந்து எங்க இருந்த நீங்கள்? ஈச்சங்குளம்ன்றதுல இடம் இருக்குது. அங்கே போய் முகாம் மாதிரி தங்களை சொந்த காணியில் கொண்டில் போட்டு தந்து நாங்கள் இருந்தோம். நாங்கள் எத்தனை வருஷம் அங்கே முகாமில் இருந்து நீங்கள்? 2 வருஷம். 12 வருஷம். அதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு திரும்ப வந்திருக்கிறீங்க. அப்புறம் நீங்க வரைக்கும் இது காடுகளா இருந்திருக்குமே? எல்லாம் காடுகள். ஆமி வந்து எல்லாம் கிடந்த இதுகள் எல்லாம் வயல்கள், வீடுகள், வாசல்கள் எல்லாம் அவங்களும் தான் இருந்தேன். அது வந்து கவலைப்படுத்திட்டாங்க. பேருந்து நாங்கள் டோசர் பிடிச்சி காடு தள்ளி இதுதான் வீடுகள் கட்டினது. வீட்டு திட்டம் தந்ததா உங்களுக்கு? வீட்டு திட்டம். இது ஒரு விவசாய கிராமம் அப்படித்தான்? பழமையான விவசாய கிராமம். விவசாய இதெல்லாம் இங்க நல்ல பயிற்சி எல்லாம் செய்யறதா நீங்க? காய்கறி தோட்டங்கள் எல்லாம் இருக்குதா? காய்கறி தோட்டம் செய்யறதுகள் நாங்கள் குறைவா. எங்களுக்கு கிணத்து வசதி, தண்ணி வசதி. இது புட்டி காணி. கிணறு தான் தோன்ற வசதி குறைவால கிணறு இந்த குழாய் கிணறு அடிச்சு செய்யணும். அப்போ குழாய் கிணத்துல தோட்டம் செய்யலாம். கமம் தான். அதுவும் இப்போ எனக்கு வயது போயிட்டு அதுவும் இல்லை. நான் அம்மாள் கோயிலை கொண்டு வந்து வச்சு பராமரிக்கிறீங்க, செய்கிறோம். அது ஊராக்கள் வச்சு பதிவு பண்ணி கட்டு வேலை, கட்டுமான வேலை செய்யும். கோயிலோ அம்மன் கோயிலோ? அதுக்கு உங்களுக்கு நிதி வசதி தேவைன்னு நினைக்கிறீங்க? யாராவது செய்யறா உங்களுக்கு செய்யலாம். நீங்க உங்களோட பேரை சொல்லுங்க. வீரேஜ் தாமோதரம் பிள்ளை. தாமோதரம் பிள்ளை. நீங்க எல்லாம் பூசை செய்யறதா? எல்லா ஜனமும் விட்டு
பதிவு செய்து ஆ. அதுவெல்லாம் செய்திருக்கிறீங்க. அரசாங்கத்தில் காசு தந்தது கட்டி முக்கால் திட்டத்தில் நடக்கும். எங்க இருக்குது அந்த கோயில்? தூரம். இந்த இதில் நீங்கள் வர என்ன சந்திச்சியோ ஆமா ஆமா அதிலே கோயில். அப்ப நான் கோயில வீடியோ எடுத்து கொண்டு போறேன். நானும் யாராவது உங்களுக்கு அதுக்கான நிதி உதவி செய்யறதுன்னா செய்யட்டும். இந்த வீடியோ பாக்குறாங்க யாராவது செய்ய விரும்புவீங்கன்னா செய்யட்டும். என்ன வேற என்ன உங்களோட கிராமத்துக்கு வேற என்ன வசதி தேவையாண்டு நீங்க நினைக்கிறீங்க? பிள்ளைகள படிப்புகள் பள்ளிக்கூடம் இங்க இருக்கு தானே? பள்ளிக்கூடம் இருக்கு. வெளியில் போக்குவரத்து பிரச்சனை இந்த பயம் பாதுகாப்பு இல்லாத பிரச்சனை இருக்கு. பாதுகாப்பு இல்லை, போறதுக்கு வாகனம் இல்லை, பொம்பளை பிள்ளைகளாம் போற வாரம். அப்போ அதுகள் போக்குவரத்துக்கு கொஞ்சம் நல்ல ஒரு தோட்ட மண் நல்ல மண் விவசாயம் நிலம் மண் எல்லாம் தோட்டம் செய்யலாம். விவசாயம் செய்யக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தி தந்த அரசாங்கம் எல்லாருமே விவசாயம் செய்யக்கூடிய மாதிரியா இருக்கும். சொந்த நிலம் எல்லாருக்கும் சொந்த காணிகள் இருக்குது. எனக்கு வயல் காணி இல்லை, இது குறிப்பிட்ட காணிகளா எடுத்து விதைக்கிற நீங்களா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? அப்ப எனக்கு 9 பிள்ளைகள். பொம்பளை பிள்ளைகள் 7. எல்லாருமே அப்ப இங்கதானே இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை கனகராங்குளத்துல இருக்கு, மற்ற எல்லாரும் இங்கதான். சரி சரி சரி. அப்ப நான் இந்த வீடியோ போடுவேன். நீங்க உங்களோட அந்த கோரிக்கை யாராவது கோயில் கடவுள் பக்தர்கள் கோயிலுக்கான இதுகள் செய்யறதுக்கு சில பேர் செய்யறார்கள், உதவி திட்டங்கள் செய்யற இருக்கணும் தானே. அப்படி யாராவது பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கோயிலுக்கான இதை செய்வேணுமா? சரியா சரி. அப்ப உங்களுடைய அந்த ஆசைக்காக தெரியல நிறைவேறுமா? நன்றி.